வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 122ஆம் பாகத்தில் மதமும் சடங்குகளும் பற்றிய 4வது அமர்வு. சென்ற அமர்விலே ஆலயங்கள் பற்றிய குறிப்பு, ஜீவ சமாதி அடைந்த திருத்தலங்கள், ஆகம விதிப்படி கட்டப்பட்ட ஆலயங்கள், திருவோரங்களில் கட்டப்படுகின்ற கோவில்கள் என 3 வகையாக பிரித்து பேசினோம். அடுத்தது சிலை வணக்கத்திற்கான மூலம் கருவறையில் ஸ்தாபிக்கப்படுகின்ற சிலை. இந்த சிலை வடிப்பதிலேயே அற்புதமான ஒரு தத்துவத்தை நம்முடைய ஆன்றோர் பெருமக்கள் அமைத்து வைத்திருக்கின்றார்கள். ஓசி உள்ள கல்லை நீர் உடைத்து 2ஆய் செய்துமே என்பார் சிவவாக்கியர். சிற்பம் செதுக்குவதற்கு என்று கல்லுக்கு ஒரு தகுதி உண்டு. அதை தட்டி பார்த்தால் ஓசை வர வேண்டும் என்று அந்த பாடல் சொல்கிற ஓசை உள்ள கல். அதை தேர்வு செய்து அதை வடிக்கின்ற போது என்ன மாதிரியான வடிவம் வர வேண்டும் என்பதை ஞானிகள் தான் வகைப்படுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பிறகு இன்று வரைக்கும் யாரும் எந்த திருவுருவத்தையும் புதிதாக அறிமுகப்படுத்தியதாக செய்தி இல்லை. அப்படி ஆன்றோர் பெருமக்கள் அந்த சிலையை அந்த காலத்துல மாவுல வரைந்து கொடுத்திருப்பாங்க. பிறகு அதை செதுக்குகின்ற போது மேற்பார்வையிட்டு வந்திருப்பாங்க. இப்போ ஏன் கல்லை வைத்து சிற்பம் செதுக்குவது என்ற ஒரு தத்துவம் இருக்கிறது. எழுத்துக்களின் சேர்க்கை, வார்த்தை, வாக்கியம், கட்டுரை, ஒலிகளின் சேர்க்கை, இசை, அசைவுகளின் சேர்க்கை, நாட்டியம், வண்ணங்களின் சேர்க்கை, ஓவியம், பல தானியங்கள், பருப்பு வகைகளுடைய சேர்க்கை, சமையல். இப்படித்தான் சேர்க்கையிலே தான் வாழ்க்கை அமைந்திருக்கிறது. தந்தை தாய் இருவரும் ஒன்று சேர்ந்தால்தான் ஒரு புதிய ஜீவன் பிறக்கும். சேர்க்கையிலே தோன்றிய இந்த பிரபஞ்சம், உயிர்கள், வாழ்க்கை அனுபவங்கள். இதற்கு நேர்மாறாக கழித்தல். எதை கழிப்பது? தேவையற்றவற்றையெல்லாம் கழிக்கணும். கல்லின் தேவையற்ற பதிவுகளை நீக்குவதுதான் சிற்பியுடைய வேலையை. சிலை செதுக்குவது இல்லை, சிலையை தவிர மற்றவற்றை செதுக்குவார். செதுக்கி முடிக்கப்பட்ட பிறகு வெளிப்படுவது அற்புதமான வணக்கத்திற்குரிய ஒரு சிற்பம். இந்த தத்துவம் எதை காட்டுகிறது என்றால், நம்மிலே உள்ள ஆணவம், கண்மம், மாயை இவற்றை செதுக்கி 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 சீர்படுத்தினால்
நம்மிலே தெய்வீகம் வெளிப்படும். அப்ப பாறையின் தேவையற்ற பகுதிகளை நீக்குகின்ற போது வணக்கத்திற்குரிய தெய்வ சிற்பம் வெளிப்படுகிறது. மனிதனிலே உள்ள தீயவற்றை செதுக்குகின்ற போது மனிதனில் தெய்வீகமே வெளிப்படுகிறது. சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்பார் மகர்ஷி அவர்கள். சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை. இப்ப எது தேவை எது தேவையில்லை என்பது எப்படி தேர்வு செய்வது? உலக மக்களிடத்திலே ஒரு ஆய்வு செய்தோம் என்றால் எல்லா பொருட்களும் தேவை 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 என்றுதான் வாங்கி கொண்டே இருப்பார்கள். தேவையில்லாத பொருளை கூட அடுத்தவர்களுக்கு எடுத்து தருவதற்கு மனம் வராது. ஆனால் இந்த வாழ்க்கை ஆய்வு செய்து பார்க்கின்ற போதுதான் எவ்வளவு தேவையற்ற பொருட்கள், அனுபவங்கள், உணர்வுகள், செயல்பாடுகள், எண்ணங்கள் இவற்றெல்லாம் நீக்கினால்தான் தெய்வீகம் வெளிப்படும். எனவே ஆலய வழிபாட்டின் அடிப்படை தத்துவமே நம்மிடத்தில் உள்ள கலங்கங்களை நீக்க வேண்டும் என்ற குறிப்பு. அடுத்து ஒவ்வொரு சிலையும் ஒரு வடிவத்தில் அமைந்திருக்கும். அடிப்படையில் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் என்று பிரித்து கொண்டாலும் ஒவ்வொரு வடிவத்திலேயும் மாறுதல்கள் உண்டு. குறிப்பாக அம்மன் வழிபாட்டில 7 அம்மன்களை எடுத்து பார்க்கலாம். அவற்றின் தத்துவம் மிக அற்புதமானது. உண்மையான ஆன்மீகத்தை வெளிப்படுத்தக்கூடியது. சித்தர்களின், மகர்ஷி அவர்களின் தத்துவத்தோடு பயிற்சிகளோடு இணைந்து போகக்கூடியது. இது பக்தி மார்க்கத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு புதிய செய்தி தான். எப்படி என்று நம்ம சிந்தித்து பார்க்கணும். மொத்தம் 7 அம்மன்களை சொன்னேன். மாரியம்மன், தண்டுமாரியம்மன், கருமாரியம்மன், கோணியம்மன், காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், விசாலாட்சி அம்மன். 7 தத்துவங்கள். இந்த 7 மிக அற்புதமான ஆன்மீக பயிற்சி முறைகளை சுட்டி காட்டுகின்றன. எப்படின்னு பாருங்க. இப்போ அடுத்து இப்போ தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஏப்ரல் மே முடிஞ்சு போச்சு இல்லையா? ஏப்ரல் பிறந்தாலே போதும் தெருவுக்கு தெரு மாரியம்மன் பண்டிகை கொண்டாடுவார்கள். இதனால் என்ன நன்மை என்று யாருமே சீர்தூக்கி பார்க்கல. வருஷம் கொண்டாடிக்கிறாங்க. என்ன மாற்றம் நிகழ்ந்தது என்று யாருமே சீர்தூக்கி பார்க்கல, சிந்திக்கவும் இல்லை. ஆனால் சிந்தனை தூண்டுகின்ற கருத்து அம்மன் தத்துவத்திலே அடங்கியிருக்கிறது. இப்ப இந்த மாரியம்மன் சிலையை கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் அம்மன் காலடியிலே 3 அரக்கத்தலைகள் இருப்பதை பார்க்கலாம். மாரியம்மன் காலடியிலே 3 அரக்கத்தலைகள் இருக்கும். பண்டிகை அன்றைக்கு பூ சாட்டுதல் துவக்கம். அடுத்த வாரம் கம்பம் சாட்டுதல். அதுக்கு அடுத்த வாரம் திருக்கல்யாணம் பண்டிகை நிறைவேறும். இப்ப இந்த பூ சாட்டுகின்ற போது என்ன செய்யறாங்க? அம்மன் வடிவத்திற்கு நேர் எதிராக மண்ணிலே குழி பறித்து நீர் ஊற்றி தாமரை மலர் வைத்து பூ சாட்டுதல் நிகழ்ச்சி. அடுத்த வாரம் அதே இடத்துல ஒரு கம்பத்தை வைத்து 3 கிளை உடைய கம்பம், அதுல அக்னி சட்டி வைப்பார்கள். இப்ப என்ன தத்துவத்தை இது காட்டுது பாருங்க. அம்மன் காலடி இருக்கின்ற 3 அரக்கத்தலைகள் ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 அரக்க குணங்களை காட்டுகின்றன. இந்த 3 அரக்க குணங்களை நீக்கி
மேன்மை பெற வேண்டும். என்ன மேன்மை? மாரி அம்மன், மாறிய அம்மன். எதை மாற்றுவது? ஊத்தை சடலமடி ஒப்பிருந்த பாண்டமேதான். மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டுதில்லை. மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டுமென்றால் ஊத்தை சடலம் விட்டு உன் பாதம் சேரேனோ என் கண்ணம்மா என்று ஒரு பாடல், சித்தர் பாடல். இந்த உடம்பே பல வகை தாதுக்கள், உப்புகள் சேர்ந்த ஒரு தொகுப்பு தானே. சரி, இதுல மாற்றி பிறப்பது எப்படி? இதே கருத்து பைபிளில நீங்கள் மனம் திருந்தி மறுபடியும் பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசுபிரானுடைய வசனம் ஒன்று உண்டு. மனம் திரும்பி மறுபடியும் பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால், இதை தாயின் கர்ப்பத்துள் மீண்டும் பிரவேசிப்பது என்று சொல்வார்கள். ரிட்டர்னிங் பேக் டு ஈடன் கார்டன் என்றும் சொல்வார்கள். இந்த வசனத்திற்கு அடுத்து ஒரு அன்பர் கேட்கிறார், ஒரு சிலர் கேட்கிறார், தேவரே, வளர்ந்த மனிதன் எப்படி மீண்டும் தாயின் கர்ப்பத்திற்குள் போக முடியும்? அதுக்கு பதில் என்ன சொல்றார் இயேசு என்றார், இத்தனை காலமும் நீங்கள் என்னோட இருந்தும் இதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? பைபிள் எல்லாமே ரகசியார்த்தங்களாகத்தான் இருக்கும். பல இடங்கள்ல ரகசியார்த்தங்கள் உண்டு. இதுவும் ரகசியார்த்தம் தான். அவருடைய கேள்விக்கு இன்னொரு கேள்வியை பதிலாக வைக்கிறார். ஆனா பதில் எங்கே? வளர்ந்த மனிதன் எப்படி மீண்டும் தாயின் கருவுக்குள் நிலைக்க முடியும்? அதைத்தான் மாற்றி பிறப்பகின்ற மருந்து, மாற்றி பிறப்பதற்கு மருந்தனுக்கு கிட்டும் என்றார். அப்ப ஒரு பிறப்பு தாய் தந்தை வழியாக. மறுபிறப்பு என்பது என்ன? தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈர் உயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் நாம் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையிலா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. மறுபிறப்பு, தாய் தந்தை சேர்க்கை, உடல் பிறந்தது. குருவின் சேர்க்கை, அறிவு பிறக்கும். தாய் தந்தை உடல் மூலமான சேர்க்கை, குருவின் சேர்க்கை அப்படி இல்லையே. இது ஒரு ஆன்மீக கலப்பு, உணர்வு கலப்பு. அந்த உணர்வு கலப்பு என்பது என்ன? எப்படி கலக்கும்? தீட்சையை பெற்றால் மட்டும் கலந்து விடுமா? இந்த உணர்வு கலப்பு என்பதற்கு புத்தருடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சியை சொல்வார் ஓஷோ. கிட்டத்தட்ட ஒரு 50 சீடர்கள் புத்தருக்கு இருந்தார்களாம். அதுல ஆனந்தன் மிக சிறப்பான ஒரு சீடர். எப்பவுமே இருக்க இடம் தெரியாமல் அமைதியாக இருக்கக்கூடிய சீடராம். ஒரு நாள் புத்தர் தியானத்தில் இருக்கிறாரு. தியானத்தை முடிந்த பிறகு சத்சங்கம், கருத்துக்கள் பேசுவார். அன்றைக்கு நீண்ட நேரம் தியானத்துல இருக்கிறாரு, முடிக்கவே இல்லை. சீடர்கள் எல்லாம் எப்போ அதாவது முடிக்க போறாருன்னு காத்துட்டு இருக்கிறாங்க. கடைசியில் அமைதியாக அமர்ந்திருந்த ஆனந்தன் ஓங்கி சிரிச்சான் பயங்கரமா. உனக்கு என்னாச்சு? எப்போ இருக்கிற இடம் தெரியாம இருக்கிற ஆனந்தன் இன்றைக்கு என்னாச்சு இப்படி சிரிக்கிறான்? அதுவும் புத்தர் பெருமான் தவத்தில் இருக்கிற போது என்றெல்லாம் திரும்பி பார்க்கிறேன். அவன் சிரித்தவுடனேயே புத்தர் பெருமான் மெதுவாக கண்களை திறக்கிறார். பக்கத்தில் இருந்த ஒரு தாமரை மலரை எடுத்து நீட்டுகிறார்.
ஆனந்தன் அதை பெற்றுக்கொண்டு அமைதியாக போய் அமர்ந்து விடுகிறான். என்ன நிகழ்ந்தது இந்த நிகழ்ச்சியில என்பது ஒரு ரகசியார்த்தமாக இருக்கிறது புத்த மதத்துல. இதுதான் உணர்வு பரிமாற்றம், பேரின்ப பரிமாற்றம். அப்படி குருவின் உயிர் கலப்பு யாருக்கு கிடைக்கும்? எப்படி பெறுவது? அதான் நம்முடைய தர மாற்றம். அப்படி குருவின் உயிர் சேர்க்கை அதை மாற்றி பிறக்கின்ற இரண்டாவது பிறப்பு. இது எங்க கொண்டு போய் சேர்க்கும்? தாயின் கர்ப்பத்திலா? முதல் கர்ப்பம் எங்கே தோன்றியது? இறைவனின் சுத்த வெளியில தோன்றியது தானே. அங்க கொண்டு போய் சேர்க்கும். ரிட்டர்னிங் பேக் டு ஈடன் கார்டன். அப்படி மாற்றி பிறக்க வேண்டும் என்று காட்டுவதுதான் மாரி அம்மன். சரி, இப்படி மாற்றி பிறப்பதற்கான வழி என்ன என்றால், மூலாதாரத்தில் இருக்கின்ற தாமரை, பத்மம், பத்ம யூகம், பத்மாசனம் என்று சொல்றோம் இல்லையா, குண்டலினி சக்தி இருக்கின்ற மூலாதாரம், அங்கே அது மண்மயம் இல்லையா? எனவே மண்ணை தோண்டி தண்ணீர் ஊற்றி அதில் தாமரை வைக்கிறார்கள். அப்ப பூசாட்டுதல் என்றால் நம்மில் இருக்கின்ற மூலாதாரத்தில் இருக்கின்ற குண்டலினி சக்தியை அடையாளம் காண்பது. அடுத்த வாரம் 7ஆம் நாள் என்ன பண்றாங்க? 3 கிளை உடைய ஒரு கம்பத்தை நட்டு அதில் அக்னி சட்டியை வைக்கிறார்கள். 7ஆம் நாள். இப்ப நம்ம உடலிலே எத்தனை மையம் இருக்கு? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்னை, துரியம். அந்த காலத்துல ஆக்னியும் துரியம் ஒன்றாக வச்சிருப்பாங்களோ எனக்கு தெரியல. இந்த 7ஆம் நாள் அடுத்த வாரம் என்பது புரு மத்தியிலே முக்கண் மயம் சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல குண்டலினி சக்தியை ஏற்றி வைப்பது. இதுதான் அக்னி கம்பம் சாட்டுவது. சரி, இந்த பயிற்சியை பெற வேண்டும் என்று குறிப்பு. இங்க தீட்சை முறை கிடையாது. எதற்காக இந்த மாற்றி பிறக்க வேண்டும் என்றால், இந்த 3 அரக்கத்தலை இருக்கிறதே, ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 அரக்கர்களை வதம் செய்ய வேண்டும். குறைஞ்சபட்சம் காலடியில அமுக்கியாவது வைக்கணும், இல்லைன்னா தலையில உட்காந்துருவானுங்க. அப்படி விளக்கம் பெறுகின்ற போது முதலிலே மாயை விலகும். ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 முதலாவது வெற்றி, முதலாவது பயன் என்ன என்றால் மாயை விலகும். இந்த வாழ்க்கையை பற்றிய தெளிவு பிறக்கும். என்ன வாழ்க்கை இது? எங்கே பிறந்தோம்? எங்கே போக போகிறோம்? என்ன இந்த வாழ்க்கை? என்ன இருக்கு இதுல என்று ஒரு சுய ஆய்வு செய்து பார்க்கின்ற போது லைஃப் இஸ் நத்திங். பல பேருக்கு மீனிங்லெஸ். அர்த்தம் புரிந்தவர்களுக்குத்தான் லைஃப் இஸ் நத்திங் பட் மீனிங்ஃபுல். அர்த்தம் புரியாதவங்களுக்கு லைஃப் இஸ் நத்திங் அண்ட் மீனிங்லெஸ். கோடிக்கணக்கான பேர் பிறந்து என்ன சாதிச்சாங்க சொல்லுங்க? என்ன செஞ்சாங்க? சாப்பிட்டாங்க, தூங்கினாங்க, குழந்தை பெற்றாங்க, சொத்து சேர்த்தாங்க. விலங்குகள் கூட அதான் செய்யுது. சாப்பிடுது, தூங்குது, பருவத்தில் இனவிருத்தி செய்யுது, ஒரு நாள் செத்து போகுது. இவ்வளவுதானே. இதுக்கு எதுக்கு 6 அறிவு? 5 போதுமே. 5 போதுமே இந்த வாழ்க்கைக்கு.
உடனே சொல்லுவாங்க, அதெல்லாம் என்ன டிகிரி வாங்குதா, படிக்குதா, சொத்து சேர்க்குதா? ஏன் எறும்பு என்ன பண்ணுது? சேர்த்து வைக்குது இல்ல? அதுக்கு அதுதான் சொத்து. ஒரு பறவையை பாருங்களேன். தனி பறவை நீண்ட தூரம் பறக்காதுங்க. கண்டமிட்ட கண்டமெல்லாம் தாவுது பறவைகள். சிங்கிள் பேர்டு, ஒற்றை பறவை வருமானம் வராது. ஒரு கூட்டமா தான் வரும். கூட்டம் பறக்கிற போது கவனிச்சு பாருங்க, வி ஷேப்ல தான் பறக்கும். ஒரு பறவை தான் விமானம் போல. பறவையை கண்டால் விமானம் படைத்தான். ஒரு பறவை தான் முன்னாடி நிற்கும். 2 பக்க சிறகுகளின் அசைவிலே, காற்றின் அசைவிலே கொஞ்சம் லகுவா இருக்கும். அந்த சிறகின் அடியில இன்னொரு 2 பறவைகளின் சிறகுகள் லகுவா பறந்துக்கும். இப்படி ஒவ்வொரு பறவையினுடைய சிறகில் அடுத்த பறவை என்று வருகின்றப்ப அப்படியே வி ஷேப்ல விரியும். எதுக்கு இது? முதல் பறவை அதிகமான சக்தி எடுத்து காற்றை கிழித்து கொண்டு பறக்கணும். இப்ப நிறைய சக்தி செலவாகும். எவ்வளவு நேரம் தாங்க முடியும்? அது சோர்கின்ற போது அப்படியே பின்னாடி வரும். அடுத்த பறவை will take the lead. அது முன் பறவையாக வந்துடும். இங்க பதவி போட்டியில கிடையாது. இப்படி ஒவ்வொரு பறவை இடம் மாறி முன்னாடி பறவை பின்னாடி வந்துடும். முதல் மந்திரி கவுன்சிலர் ஆயிடுவார். கவுன்சிலர் முதல் மந்திரி ஆயிடுவார். ஆனா மனுஷனுடைய வாழ்க்கையில தான் மந்திரி இறங்கவே மாட்டார். எவ்வளவு அதர்மத்தை செய்யணுமோ மீண்டும் பதவியில் இருக்கத்தான் பார்ப்பார். தொண்டன் என்னைக்கும் பதவி ஏறினது இல்லை. நீங்க பறவை எப்படியா இருப்பாருங்க. அப்ப இதுக்கு என்ன பேருங்க? மேனேஜ்மெண்ட், நிர்வாகம், MBA. எந்த காலேஜில் படிச்சதுங்க? இல்ல. இது போல் ஒவ்வொரு விலங்கினத்திலையும் எத்தனை டெக்னாலஜி இருக்கு தெரியுங்களா? அப்ப வெறும் எழுத்து மூலமாக படிப்பது மட்டும்தான் கல்வியா? வாழ்க்கை கல்விக்கு என்ன பேரு? அதனால அதுலயும் போச்சா? மிச்சம் என்ன இருக்கீங்க? 5 விலங்குகள் போல ஒரு வாழ்க்கை. இல்ல பெருமை மட்டும்தான் இருக்குது. நான் எவ்வளவு சாதிச்சேன்னு தெரியுமா? என்னத்தை சாதிச்சேன்? சொத்து சேர்த்த, கள்ள ஓட்டு போட்டு மந்திரி பதவி ஆகினேன். வேற என்ன சாதிச்சேன்? கண்ணதாசன் அழகா சொன்னார், 6 அறிவில் ஓரறிவு அவுட்டு, இருக்கும் 5 அறிவும் நிலைக்குமான்னா அதுவும் கூட டவுட்னார். எந்தெந்த வகையில எல்லாம் 6வது அறிவு அவுட்ன்றத பின்னாடி அந்த பாட்டு முழுக்க வரும். கண்ணதாசன் பாட்டு இல்லை, இவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின பாட்டு. இப்படி 5 அறிவு வாழ்க்கை தான் வாழ்கிறானே, அப்ப அது மீனிங்லெஸ் தானே. சரி, நோக்கம் தெரிந்து வாழ்கின்ற போது வெற்றி பெற வேண்டும் இல்லையா? எத்தனை பேர் வெற்றி பெற முடிகிறது? அதுக்கு இது பரவாயில்ல, அவ்வளவுதான். எப்படி பார்த்தாலும் லைஃப் இஸ் நத்திங். ஒன்னும் இல்லை. ஒரு 60, 70, 80 வயசு சாக போறோம். ஆனா நினைப்போ இங்க சரித்திரம் படைப்பது போல ஒரு நினைப்பு. பல பேருக்கு ஏதோ சரித்திரம் படைப்பது போல நினைப்பு. ஆனா சரித்திரம் படைத்தவர்கள் யாரும் நீண்ட நாள் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. ஆதிசங்கரர், புத்த பெருமான், விவேகானந்தர், பாரதியார், எத்தனை பேர், வள்ளல் பெருமான், எல்லாம் 35 போனவங்க. அப்ப சரித்திரம் படைப்பதற்கு ஆயுசு தேவையில்லை, பக்குவம் இருந்தா போதும். என்ன பக்குவம் வேணும்? மாற்றி பிறக்கும் மருந்தனுக்கு கிட்ட வேண்டும். அப்ப வாழ்க்கையின் தெளிவு பெறுகின்ற போது மயக்கம் நீங்குகிறது, மாயை விலகுகிறது. சரி, இதன் பயன்பாடு என்ன? தெரிஞ்சு போச்சு. இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம், புரிஞ்சு போச்சு. அதன் வெளிப்பாடு என்ன?
இதுவரைக்கும் பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்களுக்காக செய்து வந்த தவறுகள். இதெல்லாம் சரியில்லை, விட்டுடணும் என்று உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கும். படிப்படியாக நம்மை திருத்திக் கொண்டே வருகிறோம். அதுல கண்மம், பழிச்செயல்கள் விலகுகின்றன. எனவே மாற்றி பிறக்கின்ற விளக்கம் பெறுகின்ற போது, பயிற்சி பெறுகின்ற போது, தீட்சை பெறுகின்ற நிலையில மாயை விலகி கண்மம் குறைகிறது. அது ஒன்று படிப்படியாக விலகுகிறது. ஆனால் இந்த இரண்டுக்கும் மூலம் ஆணவம். பிறக்கின்ற போதே பிறக்கின்ற ஆணவம். யாருக்கு இல்ல பாருங்க ஆணவம்? எனக்கு ஆணவமே இல்லைன்னு சொல்லிக்குவாங்க. இல்லாதவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்ப இது ஒரு வகையான மைண்ட் கேம். மனசே நம்ம ஏமாற்றுகின்ற வித்தை. ஆசையெல்லாம் விட்டுட்டேன், கோபத்தை விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன் என்று மனம் போடுகின்ற பாசாங்கு. ஸோ மாரியம்மன் தத்துவத்திலே ஆக்னி தீட்சை முறையில ஆணவம் போகாது. இதை எங்க காட்டுறாங்க என்றால் தண்டு மாரியம்மன் தத்துவம். இந்த அம்மன் வடிவத்தை பார்க்கின்ற போது தண்டு மாரியம்மன் காலடியிலே ஒரு அரக்கன் படுத்திருப்பான். இவன் யாரு? ஆணவம். கர்மத்திற்கும் மாயைக்கும் மூலமாகிய ஆணவம். இந்த ஆணவம் எப்படிப்பட்டது? ஆணவத்திலே வெரைட்டி இருக்குங்க. சில பேர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. தவறு செய்தாலும் அதுக்கு ஒரு தர்மம் பேசுவாங்க. சில பேர் அதை உணர்வாங்க, ஆனா திருத்திக்க முடியாது, தோத்து போயிடுவாங்க. எங்கோ ஒருவர் மட்டுமே அதை வெற்றி பெறுகிறார்கள். அதை காட்டுவதுதான் தண்டு மாரியம்மன் தத்துவம். இப்போ மாரியம்மன் தத்துவத்தில ஆணவம் கர்ம மாயை விலகுகிறது, அதுக்கான தீட்சை பெற வேண்டும் என்ற குறிப்பு காட்டப்பட்டது. குண்டலினி சக்தியை புருமத்துக்கு உயர்த்தணும் என்ற குறிப்பு காட்டப்பட்டது. இப்போ தீட்சை எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ தண்டு மாரியம்மன் என்ன சொல்றாங்க? தண்டு மாரி அம்மன். தண்டுன்னா ஒரு நுனிக்கும் மறுநுனிக்கும் இடைப்பட்ட ஒரு தொடர்ச்சி, தொடர்பு. அப்போ ஒரு கிளை எது எடுத்துக்கொண்டாலும் எது நீளமா இருக்கோ ஒரு முனை மறுமுனை இடைப்பட்டது தண்டுன்னு சொல்றோம். நம்முடைய உடலிலேயும் ஒரு தண்டு இருக்கு இல்லையா? முதுகு தண்டு. அதே போல திருவிழா நடத்துறாங்க, தேர் திருவிழா. பெரிய வடக்கயிறு, ஒரு முனையில் உற்சவமூர்த்தி, மறுமுனையில் பக்தர்கள் படம் பிடிப்பாங்க. சாமி சொல்லுவாங்க, the other end of your mind is Almighty God. மனதின் மறுமுனை தெய்வம். எப்படி இங்க இருக்கிறீங்களே வடக்கயினுடைய முதல் நுனியில, இந்த கயிறை பற்றி கொண்டே போனால் எங்க போய் முடிவாங்க? உற்சவமூர்த்தி கிட்ட, தெய்வத்திடம். அப்போ ஏன் அதுக்கு வடம் என்று பேர் வச்சாங்க? நம்மிடத்திலே ஒரு வடம் இருக்கே, தண்டு வடம். சோ இது தண்டு, அங்க வடம், ரெண்டும் சேர்ந்த தண்டு வடம் முதுகுல. இதன் கீழ் நுனி மூலாதாரம், மேல் நுனி சகசிராதாரம், இடைப்பட்ட தண்டு. அப்ப மாரி அம்மன், தண்டு மாரி அம்மன். எங்கிருந்து மாறணும்? மூலாதாரத்திலிருந்து சகசிராதாரத்துக்கு மாறணும்.
ஒவ்வொரு மையமாக தவி தவி உச்சிக்கு போகணும். அப்படி உச்சிக்கு வருகின்ற போது ஆணவம் போயிடுதான்னா இல்ல. உச்சிக்கு வந்தாலும் ஆணவம் இருக்கும். இதுதான் தண்டு மாரியம்மன் தத்துவம் காட்டுது. சரி, இப்போ புருமையத்துக்கு வருவதற்கு ஒரு தீட்சை கொடுத்தாங்க. உச்சிக்கு போறதுக்கு ஒரு தீட்சை கொடுக்கணும் இல்லையா? அது எப்படி கொடுக்குறாங்க மகர்ஷி அவர்கள்? நீரில் வாழ்கின்ற உயிரினங்கள், மீன் போன்ற உயிரினங்களுக்கெல்லாம் கருப்பை கிடையாது. முட்டையிட்ட உடனேயே அது கண் பார்வையை கொண்டு குஞ்சுகளை பொறுத்து விடுகிறதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் கண்களை கொண்டு கொடுக்கக்கூடிய தீட்சை, அது துரிய தீட்சை. அப்போ தண்டு மாரியம்மன் தத்துவம் காட்டுவது துரிய தீட்சை பெற வேண்டும் என்ற குறிப்பு. சரி, இப்போ உச்சியில நிலைத்து விட்டோம். தவத்தில் ஆழ்ந்து துரியத்திலே மனம் நிலைத்து விடுகிறது வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஆகுது? துரியத்தில் நிலைத்து விட்டால் உடல் என்பதே மறந்து போகும். உடல் என்ற உணர்வே இருக்காது. அந்த உடல் மறந்த நிலையில உச்சி மட்டுமே நினைவாக இருக்கும். அப்ப என்ன சொன்னாங்க? கருமாரி அம்மன். உடம்பே இல்லை. என்னாச்சு? இந்த மூலாதார சக்தி துரியத்தில் நிலைத்து விட்டது. உடல் உணர்ச்சிகள் எல்லாம் செயலற்று விட்டது. அதனால கருமாரி அம்மனுக்கு கழுத்துக்கு மேல் தலைதான் இருக்குமே தவிர உடம்பு இருக்காது, முண்டம் இருக்காது. அதனால் ஆணவமும் இல்லை. அப்ப துரியத்தில் தாமிற்ற மட்டும் போதாது, அதிலே தன்னை மறந்து அந்த மையத்தில் நிலைத்து விட்டால், உணர்ச்சி அற்ற நிலையிலே, உடல் மறந்த நிலையிலே, உடலே இல்லாத போது ஆணவம் எங்க வரப்போகுது, எண்ணம் எங்க வரப்போகுது? ஆனா கருமாரி அம்மன் தத்துவத்திலே தலை மட்டுமே இருக்கும், உடலும் இல்லை, ஆணவமும் இல்லை. சரி, இப்ப அடுத்து துரியத்தில் நிலைத்து விட்டால் இயல்பாகவே அந்த மனம் இதையும் நுணுகி மேல போயிடும். நரன் என்ற சிற்றெல்லை நான் கடந்த போது நான் நீயாய் கூறுதல் அறம் நல்லியக்கம் அறிந்தேன். கரம் குவித்தேன் நீயே நான் இரண்டும் ஒன்றே என்று கண்டுவிட்டேன் நீ நானாய் விளங்கும் பேரறிவில். என் மனதை ஈர்த்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே. துரியத்திலிருந்து ஈர்க்கப்படும். அப்ப பிரபஞ்சத்தோடு சக்திகளமாக விஸ்வரூபமாக கலந்து போகிறோம். அப்போ தலையும் இல்லை, உடலும் இல்லை, பிரபஞ்சத்தோடு ஐக்கியமாகிறோம். அந்த ஐக்கியத்தில் என்ன உணர்கிறோம் என்றால், விசாலாட்சி அம்மன், விசாலாட்சி அல்ல, கோணியம்மன். கோ என்றால் அரசு, ஆட்சி, நிர்வாகம் செய்வது யார்? அறிவு. இயக்க சீர்மைக்கு காரணம் அறிவின் வெளிப்பாடு. அப்ப கோ நீ அம்மன். இத்தனை பெரிய பிரபஞ்சம், இவை எல்லாவற்றையும் ஒரு இயக்க சீர்மையோடு நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற மிக பெரும் ஆட்சியாளன். அவருக்கு மேல ஒரு மந்திரி யார் இருக்காங்க? பிரைம் மினிஸ்டர் யாரு? இல்ல ஐக்கிய சபை தலைவர் யாருங்க? அவருக்கு மேல யாருமே கிடையாது. ஸோ தி சுப்ரீம் அட்மினிஸ்ட்ரேட்டர். அதே மகிழ்ச்சி ஒரு கவியில சொல்லுவாங்க, எவ்வளவு தோற்றங்கள் எண்ணி சொல்ல முடியுதா? எண்ணற்ற இயக்கங்கள், கேலக்சிஸ், சன் ஃபேமிலிஸ், ஸ்டார்ஸ், பிளானட்ஸ்,
ஜீவராசிகள், மனிதர்கள் 820 கோடிக்கு மேல. இவ்வளவு பெரிய பிரபஞ்சம். இவ்வளவையும் ஒரு இயக்க சீர்மையோடு நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இந்த அறிவுக்கு, இந்த திறமைக்கு நிகராக எதை சொல்ல முடியும்? எந்த MBA காட்ட முடியும்? எந்த நிர்வாக அதிகாரியை காட்ட முடியும்? இப்ப பேரியக்க மண்டலம் பெரிதுதான், அதுக்கு மேல ஒரு பெருசு இல்லை என்றாலும் ஓர் இயக்கமாக உந்தன் உடலாய் அதை காண்கின்றேன். சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பு. அதென்ன சீர் இயக்கம்? சீர் என்றால் தெய்வ நீதியின் அர்த்தம், இயற்கை சட்டம் என்ற அர்த்தம், வினை விளைவு விதியின் அர்த்தம், காஸ் அண்ட் எஃபெக்ட், லா ஆஃப் நேச்சர் என்ற அர்த்தம். அப்ப அந்த சீர் என்ற சொல் தேவ நீதியை குறிக்கின்ற சிறப்புமிக்க வார்த்தை. எல்லாமே தெய்வ நீதிக்கு உட்பட்டுத்தானே நடக்கிறது. சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பு. யார் இயக்க வல்லாரே முனை அன்று இப்பேரண்டத்தை. அந்த பேரறிவை தவிர இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை யார் ஆள முடியும்? 820 கோடிக்கும் அதிகமான மக்கள், ஒவ்வொருத்தருடைய பாவ புண்ணியத்திற்கு தகுந்த விளைவை யார் தர முடியும்? சூப்பர் கான்சியஸ்னஸ். எனவே யார் இயக்க வல்லாரி உனையன்று பேரண்டத்தை. அதுதான் விசாலாட்சி அம்மன் தத்துவம். சரி, இப்ப விசாலாட்சி அம்மன் கோணியம்மன் தத்துவத்தை பார்க்கிற போது அங்க அர்க்கம் படுத்திருப்பான். மிக அற்புதமான தத்துவம். அதாவது முன்னோர்கள் எல்லாம் மூடர்கள் அல்ல. இன்றைக்கு இருக்கின்ற எந்த அறிவாளியை விட அவர் பல மடங்கு அறிவாளிகள். அவங்க எல்லாம் எப்படி வகுத்திருக்கிறாங்க பாருங்களேன். இங்க 3 தலை, அங்க ஒரு ஆளு, இங்க யாருமே இல்லை, இங்க மறுபடியும் ஒரு ஆள் படுத்திருக்கிறான், மறுபடியும் ஒரு ஆள் படுத்திருக்கிறான். இவன் யார் என்றால் இவ்வளவு பெரிய ஒரு அனுபவத்தை பெறுகின்ற போது தெய்வத்தை அறிந்து விட்டோம் இல்லையா? இவ்வளவு பெரிய அனுபவத்தை பெறுகின்ற போது வரக்கூடியது ஒரு பெரிய கர்வம். வித்யா கர்வம்னு பேர். எல்லாம் எனக்கு தெரியும், யார் தெரியுமா என்ற மிக பெரும் ஆணவம். இதுவரைக்கும் இருந்த ஆணவத்தை விட மிக பெருசுங்க இது. வீழ்ந்து போன ஆன்மீகவாதிகள் எல்லாம் இதனாலதான். மடங்கள், மடாதிபதிகள் இதுல விழுந்தாங்க, இந்த ஆணவத்துலதான் விழுந்தாங்க. வித்யா கர்வம். சரி, இதுல தத்துவம் என்ன என்றால், கோணியம்மன் காலடியில் வித்யா கர்வம் அரக்கம் படுத்திருக்கான். இப்போ என்ன அது குறிப்பு காட்டுகிறது என்று சொன்னால், இறையுணர்வு பெற்றாலும் விழிப்புணர்வு மிக அவசியம். விழிப்புணர்வு மிக அவசியம். ஒரு சனம் ஏமாந்தாலும், கொஞ்சம் கால் இடறினாலும் இந்த ஆணவம், இந்த அரக்கன் தலையில் உட்கார்ந்துருவான். நாம ஏமாறமோ இல்லையோ அவன் விழிப்பா இருப்பான். எப்படா கால் நகரும், தலையில் உட்காந்துக்கலாம், இவனை ஆட்டி வச்சிடலான்னு ரெடியா இருக்கும். அலசிக்கணுங்க தான் மடாதிபதிகள். அதனாலதான் சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய். கொஞ்சம் கூட ஏமாறக்கூடாது. கான்ஸ்டன்ட் அவேர்னஸ், அயரா விழிப்பு நிலை வேணும். கொஞ்சம் அசந்தாலும் ஏமாந்துருவோம், வாழ்க்கை தோத்து போயிடும். அந்த எச்சரிக்கை காட்டுவது கோணியம்மன் காலடியில் இருக்கின்ற வித்யா கர்வம் என்ற அரக்கன், ஆணவம். சரி,
இப்போ 3 வகையான தீட்சைகள் பெற வேண்டும் என்று இந்த 4 அம்மன் தத்துவம் காட்டியிருக்கிறது. மாரியம்மன் தத்துவம் என்ன காட்டுச்சு? அக்னி சட்டி, 3 கிளைக்கு மத்தியில நெருப்பு, முக்கன் மையத்திலே நெருப்பு, அக்னி தீட்சை. தண்டு மாரியம்மனும் கருமாரியம்மனும் என்ன காட்டுறாங்க? துரிதீட்சை பெற்று பெறுவது தண்டுமாறி, தேர்ச்சி பெற்ற நிலை கருமாறி. அந்த தேர்ச்சியின் விளைவாக என்ன போகணும்? விரிந்து போகணும். அப்ப எண்ணத்தால் ஞானத்தால் தரப்படுகின்ற ஞான தீட்சை துரியாதீதம். இப்ப 3 தீட்சை முறைகள் காட்டுது. தொட்டு கொடுக்கக்கூடிய ஸ்பரிச தீட்சை ஆக்னை, கண் பார்வையால் கொடுக்கக்கூடிய தீட்சை சச்சு தீட்சை, ஞானத்தால் எண்ணத்தால் தரக்கூடிய தீட்சை துரியாதீதம் ஞான தீட்சை. இப்படி 3 வகை தீட்சை முறைகள் பெற வேண்டும் என்று சுட்டி காட்டியது இந்த 4 அம்மன் தத்துவங்கள். சரி, இப்போ காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, காம ஆட்சி அம்மன். காமம் என்றால் பொதுவா அது ஆண் பெண் நட்பு என்று புரிந்து கொண்டாலும் தத்துவ ரீதியாக எல்லாவற்றுக்கும் மூலமான ஆசைகளை காமம் என்றே சொல்வார்கள். அப்போ காம ஆட்சி அம்மன், ஆசைகளை ஆளுமை செய்கின்ற மையம் ஆக்னே, எண்ணங்களை ஆளுமை செய்கின்ற மையம் ஆக்னே. அப்போ காம ஆட்சி அம்மன், ஆசைகளை எண்ணங்களை ஆளுமை செய்கின்ற, புலன் கவர்ச்சிகளை நீக்குகின்ற மையம். அதற்கான தீட்சை காமாட்சி அம்மன் தீட்சை. அடுத்தது மீனாட்சி அம்மன், மீன் ஆட்சி அம்மன். மீன் எப்படி முட்டைகளை பொறிக்க வைக்கிறதோ கண் பார்வை மூலமாக, அதுபோல் கண் பார்வை மூலமாக கொடுக்கப்படுகின்ற தீட்சை மீன் ஆட்சி அம்மன். எண்ணம் விரிந்து மனம் விரிந்து அறிவோடு அறிவாக இணைந்து சக்திகளும் சிவகளும் தீட்சை கொடுக்கிறோமே விசாலாட்சி அம்மன், விசாலமான அம்மன். இப்போ இதில் ஏன் அம்மன் தத்துவத்தில் இணைத்தாங்க என்றால், அம்மன் என்றாலே சக்தி, உயிர் சக்தின்னு அர்த்தம். சக்தி என்றால் பஞ்சபூதங்களுக்கு மூலமாகிய விண் இறைத்துகள். உயிர் சக்தி என்றால் ஜீவங்கள் தோன்றுவதற்கான ஆற்றல், உயிர் சக்தி. அப்ப அம்மன் என்றால் உயிர் தத்துவத்தை பேசுவது அம்மன் தத்துவம். இவற்றுக்கு மூலமானவற்றை பேசுவது சைவம். பிறகு சாக்தம் அம்மன் தத்துவத்தில் வந்துடுது. கானபத்தியம் அது உயிரில் வராது. கந்தன் கௌமாரம் அது உயிர் தத்துவத்தில் வரும். அப்போ சக்தி முருகன் 2 பேர் உயிர் தத்துவத்தில் காட்டக்கூடியவர்கள். அப்ப அதனால சூரபத்மனை வதம் செய்வதற்கு சக்தி தான் வேல் தந்தாங்க. அப்ப வதம் செய்வது முருகன், ஆற்றல் தந்தது சக்தி, வதம் செய்யப்பட்டது ஆணவம். இப்படி ஆலய வழிபாட்டிலே சிலை தத்துவத்திலே மிக அற்புதமான வாழ்க்கை நெறிகளை மனிதன் அடைய வேண்டிய பக்குவத்தை எடுத்து காட்டியது சிலை தத்துவம். இப்ப இது எல்லாம் புரிந்து வழிபாடு செய்தால் கொஞ்சமாவது மாறணுன்ற எண்ணம் வந்துடாதா? அதற்காகத்தான் ஆலய வழிபாடு மிக முக்கியமான ஒரு மதமும் சடங்குகளிலே
இறை வழிபாடு இல்லாத மதமே கிடையாது இல்லையா? ஏன் என்றால் இறைவனை உணர்ந்தால்தான் இறை நீதி புரியும். இறை நீதி புரிந்தால்தான் ஒழுக்கம் இருக்கும். இப்போ சமுதாயத்தில் இறை நீதியை தெரிவதற்கும் வாய்ப்பு இல்லை, விளக்கம் இல்லை. இறைவனை அறியக்கூடிய வழிமுறைகளும் இல்லை. வெறும் சடங்கு சம்பிரதாயங்கள் மட்டுமே நிற்கிறது. இதை மட்டுமே செய்துவிட்டு அப்படியே தெய்வம் உங்களுக்கு அப்படியே அருள் அள்ளித்தர்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறான். அதான் சொல்லும். சில பேரு திருப்பதிக்கு போயிட்டு வரதுனால அப்படியே பணம் கொழிக்குது அப்படிம்பாங்க. அது பாலாஜி கொடுத்ததா இல்ல நீ திருடனன்றத யார் சொல்றது? நீயே சொல்லிக்க முடியுமா? எப்படி சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அது பாலாஜி கொடுக்கறதா இல்ல நீங்களா திருடுறதான்றத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் என்று கண்ணதாசன் 2 வரிகளை சொன்னார். ஆண்டவன் தந்தது ஓரளவு, இங்கே அவனவன் திருடியது எவ்வளவுன்றார். புண்ணிய பலன் இதெல்லாம் ஆண்டவன் கொடுக்கறான், அது ஓரளவு. ஆனா அதை வைத்துக் கொண்டு இவன் திருடுகின்ற சொத்து கணக்கு எவ்வளவு? இதுவே வாழ்க்கையாக மாறி போய்விட்ட அவலம் இந்த உலகத்துல. அடுத்த ஒரு பொருளை கவர்வதற்கு யாருக்கும் தயக்கமே இல்லை. என்னென்ன வகையிலே ஏமாற்ற முடியும் என்று இந்த யூடியூபர் தொழில் ஒண்ணு, ஏதாவது ஒரு பருக்கு சோத்துக்கு பிரயோஜனமா இந்த யூடியூபர் தொழில் எவ்வளவு காசு சம்பாதிக்கிறாங்க தெரியல அதுல. அதே போல அரசியல்வாதிகளுக்கு கொடி பிடிக்கின்ற தொண்டர்கள், பிறகு கவர்ச்சிகளுக்கு இலக்காகி மது என்று அலைகின்ற ஒரு கூட்டம். இதெல்லாம் என்ன கணக்குல சேர்க்கிறதுங்க? இதெல்லாம் எப்படி மாறுது? வெறும் வழிபாடு மட்டுமே மாற்றிவிட்டதா? ஆலயங்கள் மட்டுமே மனிதனின் தேவைகள் அனைத்தையும் தந்துவிடும் என்று சொன்னால் வயல்களும் தேவையில்லை, விவசாயம் தேவையில்லை, தொழிற்சாலைகள் தேவையில்லை, உழைப்பும் தேவையில்லை. எல்லாரும் கோயிலே உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே பஜனை பாடிட்டு இருந்தா ஆண்டவன் டிஃபன் கொடுத்துருவான். அப்படியே தொடர்ந்து பஜனை பாடினீங்கன்னா மதியம் சாப்பாடு போட்டுருவான். அப்படியே பஜனை பாடினீங்கன்னா செலவு காசு கொடுத்துருவான். அப்படியே பஜனை பாடினீங்கன்னா ராத்திரி பால் ஊற்றி தொங்க வச்சிருவான். எவ்வளவு சௌரியமா போச்சு பார்த்தீங்களா? எங்க நடந்தது? எனவே உழைப்பு தான் தெய்வ வழிபாடு. நாம் செய்கின்ற கடமைகள் இறை வழிபாட்டுக்கு சமம். அதிலே மற்றவர்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே வாழ்வது எவ்வளவு பெரிய தொண்டுன்னு யோசிச்சு பார்க்கணும். அதனால் they alone live who lived for others, the rest are more dead than alive. யார் பொதுநல நோக்கோடு வாழ்கிறார்களோ அவர்களே வாழ்வதற்கு அர்த்தமுள்ளவர்கள். மற்றவரெல்லாம் உயிரோடு உழவுகின்ற நடைப்பிணங்கள் என்று வள்ளுவரும் விவேகானந்தரும் சொல்லி வச்சிருக்கிறாங்க. எனவே அந்த வகையிலே ஆலய வழிபாடு எப்படி நம்மை வழிநடத்துகிறது, அதற்குள் இருக்கின்ற தத்துவார்த்தங்கள் என்ன? அதாவது மகிழ்ச்சியத்துல ஒரு முறை பேசிட்டு இருந்த போது சாமிஜி பல அன்பர்கள் வர்றாங்க, பயிற்சி எடுக்கிறாங்க, மறுபடியும் இதை விட்டுட்டு சடங்கு சம்பிரதாயங்கள போயிடுறாங்க அப்படின்னு கேட்ட போது மகிழ்ச்சி அப்படி ஒரு செகண்ட் யோசிச்சாங்க.
அப்படியே மெதுவா சொல்றாங்க, இங்க அதுதான் இங்க இருக்குன்னு சொல்லுங்க. அப்படின்ட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாரு. அர்த்தம் தெரியாமல் சடங்கு செய்வதை காட்டிலும் இதுக்காகத்தான் செய்யறோம், தெரிஞ்சு செஞ்சுக்கிட்டோம். ஏன்னா தெரிந்து செய்வதில் பலன் அதிகம்னாரு. அதாவது ஒரு குருவின் கருணை பாருங்க. இந்த அரசியல்வாதிகள் தன் கட்சியில இன்னொரு கட்சிக்கு போயிட்டா அவனை என்கவுண்டர்ல போட பாக்குறாங்க. இப்போ குரு என்ன சொல்றாரு, நம்ம இடத்துல இருந்து ஒருத்தர் அந்த போயிட்டார். அப்ப அர்த்தத்தை சொல்லுங்க. தெரிந்து செய்வதிலே பலன் அதிகம் அப்படின்னு அவங்களுக்கு எவ்வளவு கூடுதலான பெனிஃபிட் கிடைக்கும், அதுக்கான விளக்கம் இங்க இருக்கு என்று மகர்ஷி அன்றைக்கு சொன்னாங்க. ஸோ அப்படி பக்தி மார்க்கத்துல தேவையில்லை என்று யாருமே சொல்லலையா, சொல்லக்கூடாது. மகரிஷியும் சொல்லல. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆனா எப்படி தொழுவது, அததான் இங்க கத்துக்கணும். அது கோயில சொல்லித்தர மாட்டாங்க, மடங்களை சொல்லித்தர மாட்டாங்க, அம்மா அப்பா சொல்லித்தர மாட்டாங்க. சமுதாயத்தில் அதுக்குன்னு ஒரு நிறுவனம் கிடையாது. எங்க வந்தாகணும், அதுக்கும் மனவளக்கலைக்கு தான் வந்தாகணும். எனவே ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயத்தில் உள்ள நன்மைகள் என்ன, தீமை எதுவும் கிடையாது, நட்டம் தான் இருக்கும். பொருள் நட்டம், உழைக்கின்ற நேரம் நட்டம், இப்படித்தான் நட்டம் இருக்குமே தவிர தீமை என்று பக்தியில நம்ம சொல்ல முடியாது. நட்டங்கள் தான் உண்டு அதுல. சோ அதை தவிர்த்து நன்மை மட்டுமே பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த விளக்கங்கள் பயனாகும். அந்த வகையில இதை பயன்கொள்ளும் என்று சொல்லி, அடுத்து என்ன சடங்கு வழிபாட்டில பிரதோஷ வழிபாடு ஒன்று இருக்கு. சிவன் கோவில்களிலே பிரதோஷம் என்ற ஒரு வழிபாடு உண்டு. அதனுடைய தாற்பயத்தை அடுத்த அமர்விலே சிந்திக்கலாம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வளவு போல மிகச்சிறப்பான சிந்தனை உரை. நான் ஐயாவுடைய இந்த அம்மன் தத்துவங்களை பற்றிய சிந்தனையை முன்கூடுதலாக கேட்டிருக்கிறேன். ஆனால் திரும்பி கேட்கின்ற போது இன்னும் பல விடயங்களை அல்லது விளக்கமாக அறியக்கூடியதாக இருக்கிறது. சிறந்த சிந்தனை ஐயா. இந்த பக்தி மார்க்கத்திலே எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள், தத்துவங்கள் அடங்கி இருக்கின்றன. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல அர்த்தம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சடங்கை மட்டும் பிடித்து கொண்டிருப்பதால் அந்த முழு விளக்கத்தை, அந்த பலனை தப்பி விடுகின்றோம் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டோம். மிக்க நன்றிகள் ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம், அல்லது உங்கள் கருத்துக்களையோ அல்லது சந்தேகங்களை தெரிவிக்க விரும்புபவர்கள் கூடும் கையெழுத்தை கேட்கலாம். பலரும் கையெழுத்தவில்லை. ஐயா, இந்த அம்மன்கள் ஒவ்வொரு அம்மன்கள் சித்தரிக்கின்ற போது அந்த சக்தியினுடைய ஒவ்வொரு பரிமாணமான வெளிப்பாடுகளும் அதில் அடங்கும் நினைக்கும் ஐயா.
இந்த தத்துவங்கள் தீட்சை முறைகளை பொருத்தத்தை அந்த குறியீடுகளாக விளக்கப்பட்டது. அதில் அந்தந்த அந்தந்த சக்கரங்களில் இருக்கிற அந்த ஆற்றல்கள் தான் இந்த அம்மன் ஒவ்வொரு அம்மன் வடிவத்திலையும் விவரிக்கப்படுகிறதாக கொள்ளலாம். இல்லைங்க, அது தெரியல. ஆ? அது தெரியல. பொதுவா உள்ள அம்மன் தத்துவம் இது. நிறைய அம்மன் வச்சிருக்காங்களே. ஆமா. ஒவ்வொன்றுக்கும் ஏதாவது தத்துவம் இருக்கலாம். இப்போ இந்த சிலதுகள்ல இப்போ இந்த சக்கரங்களுக்கான படங்கள் கணக்கப்படுகிறார்கள் தானே. அந்த சக்கரங்களை இப்போ ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு தெய்வத்தை அடையாளம் கொடுக்கிறார்கள். அதில் சிவனுடைய ஒவ்வொரு உருவங்களையும் ஒவ்வொரு சக்கரத்துக்கு அடையாளமாக தருகிறார்கள். அதுபோல ஒவ்வொரு சக்தியின் உருவங்களையும் அடையாளமாக ஒவ்வொரு சக்கரத்துக்கு கொடுக்கிறார்கள். அது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்கய்யா. பக்தியில வந்து எல்லையே கிடையாது. அவ்வளவு விஷயங்கள் இருக்கும். எல்லாவற்றுக்கும் நம்ம அர்த்தம் பிடிக்கிறது யோசிக்கணும். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா குறிப்பாக அது என்னன்னு யோசிச்சாதான் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா எடுத்து டக்குன்னு சொல்ற அளவுக்கு அதுல முடியாது. ஏன்னா கொஞ்சம் ஆராய்ச்சி வேணும், யோசிக்கணும். என்ன கருத்து உள்ள வச்சிருப்பாங்க அப்படின்றத யோசிச்சாதான் புரிஞ்சுக்க முடியும். பூபாலன் ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. இல்ல, எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, அந்த இப்போ அம்மன் தத்துவங்கள் அதெல்லாம் படிக்கிறப்ப அப்போ நாங்க அதையெல்லாம் தேடி தெரிஞ்சுக்கணுமா, இல்ல நாங்க ஒரே வழியா வந்து இறைநிலை இயற்கை அவ்வளவு ஒரு பேர் இருக்கும், அதுல ஒரு பாட்டு நம்மளையே அதுவா உணருது, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு புரிதலோட இது போதுங்கய்யா, இதுவே போதும். சில பேருக்கு பக்தியில வாழ்க்கையே சிறுசு, அதுல ஆராய்ச்சி நமக்கு எல்லாருக்கும் தேவையாங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. நமக்கு தேவைப்படுதா? யாருக்கு தேவை இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா ஐயா. ஏன்னா ஒரு விளக்கம் சொல்லும் போது சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாம இருக்கும், சிலருக்கு தேவையா இருக்கும், சிலருக்கு தேவை இருக்காது. இந்த அடிப்படை புரிதல் கிடைச்சிட்டு சரி அதுக்குள்ளே எல்லாம் ஒரு உண்மைகள் இருக்கு அவ்வளவுதான். அதை போய் ஆராய்ச்சி எல்லாரும் செய்யணுங்கிறது அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை, கட்டாயம். இப்போ யாராவது பக்தி மதத்துல வந்து கேட்டேன்னு சொல்லுவீங்க? இப்போ ஆசிரியர் பொறுப்புக்கு வந்துட்டோம். அப்போ ஒரு அன்பர் வர்றாரு, பக்தி மதத்துல இருக்கிறாரு. இப்ப நாம சொல்லக்கூடிய கருத்து வந்து இது என்ன சொல்லுவோம், நம்மளுக்கு வந்து அத்வைத தத்துவம், அறிவே தெய்வம். இப்ப அவருக்கு பயம் வந்துடும். ஏன்னா அது அறிவு தான் தெய்வம்ன்றாங்க, நம்ம கும்பிடுற சாமி எல்லாம் அப்புறம் தெய்வ குத்தம் வந்துருமேன்னு பயப்படுறாரு. நீங்க என்ன விளக்கம் சொல்லுவீங்க அதுக்கு? இல்ல, நீங்க செஞ்சுட்டு இருந்தது தவறு இல்லை, அதுலயும் இதுதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். அப்படி சொன்னீங்கன்னா அவங்க ஏற்க மாட்டாங்கல்ல. ஓகே ஓகே. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் மன்றத்தை நடத்தி பெற்ற அனுபவங்களின் வெளிப்பாடு. சில பேருக்கு என்னன்னா நினைப்பு, மனவளக்கலை என்பது நமக்கு ஒரு அத்வைத தத்துவம், இதெல்லாம் நமக்கு தேவை இல்லையே, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பரவலாக இருக்கு. நமக்கு தேவையில்லைதான். இப்ப எனக்கு என்ன தேவை சொல்லுங்க. ஆனா இப்படி ஒரு நம்ம ஆசிரியர், பொறுப்பாசிரியர் பேரச வந்துட்டோம்னாக்க நம்ம எடுத்த சிலர் கேள்வி கேட்பாங்க. அப்ப அதுக்கான விளக்கம் தெரியலன்னு சொன்னா இந்த தத்துவம் வந்து அரை தத்துவம் ஆயிடும். அங்க விளக்கம் இல்ல, அவங்க ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, அதை மட்டும்தான் செய்யணும்னு சொல்றாங்க, அது மட்டும்தான் பெருசுன்றாங்க. சரிங்க சரிங்க. அப்போ இதை நம்ம விளக்கம் சொன்னோம் அப்படின்னாக்கா, ஓ இப்ப இத்தனை நாள் நம்ம செஞ்சதெல்லாம் நம்மளை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்களா அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க இல்லைங்களா. அதுக்காகத்தான் இந்த மாதிரி தத்துவங்கள் எல்லாம் வந்து துவக்க நிலை ஆசிரியர்கள் பேச முடியாதுங்க இல்லைங்களா. மனோலக்கலையில வந்து துவக்கத்தில் இருக்கிற போது சப்ஜெக்டை படிச்சுக்கணும், புரியணும், அகத்தாய் பயிற்சி நடத்துறதுக்கு, காயல் பயிற்சி நடத்துறதுக்கு என்ன தேவையோ அது போதும். ஆனா அனுபவங்கள் கூட கூட விரிவு பெறுகின்ற போது
எல்லாம் ஒன்னத்தான் சொல்லுது அப்படின்ற ஒரு ப்ரூஃப் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு குட்டையாக சுருங்கி போயிடுவோம். இது ஒரு குரூப் அவ்வளவுதான்ட்டுருவாங்க. ஸோ இது எல்லாம் இது வந்து உலக சமுதாய சேவா சங்கம், இது உலக பொது அறநெறி சமயம், எல்லாரும் ஒண்ணுதான் இங்க அப்படி சொல்லணும். எப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அதுதான் இங்கேயும் சொல்லுது. சொல்லாம நீங்க எப்படி வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியும்? இதே சாமி சொல்ல வேண்டாம், அதெல்லாம் எதுக்கு பேசுறீங்க சொல்லிக்கலாம் இல்லையா? இல்லைங்க, நீங்க சொல்றது கேட்கல. நான் வந்து இப்போ உங்களை கேள்வி கேட்கறதுல இப்போ ஒரு 20 பேர் கேட்டுட்டு இருக்கோம்னா, இதை இந்த 20 பேரும் போய் இப்போ ஆராய்ச்சி பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. எப்பன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு. இந்த இயற்கை தான் இறைநிலை இயற்கைங்கிறது நம்ம சொல்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். அந்த பெரிய ஒரு விஷயத்துல நம்ம ஒரு பாட்டு, இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நம்ம எல்லாமே லோக்கலைஸ் பண்ணிக்கிறோம். நான் இந்த 4 செவுத்து வீட்டுக்குள்ள பிரச்சனை பண்ணிக்கிறேன், என் பக்கத்துல இருக்கிற நண்பர்களோட பெருசா நினைச்சுக்கிறேன், உறவுகளை பெருசா நினைச்சுக்கிறேன், அதனால பிரச்சனையில மாட்டிக்கிறேன். நான் இதையும் தாண்டி பெரிய விஷயத்துக்குள்ள ஒரு பாட்டுங்கிறப்ப எல்லாம் ஒன்னா நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். நம்ம சின்ன விஷயமா இதை இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம மனவள கல்யாணம் இருக்கிறாங்க ஐயா, எத்தனை பேர் குடும்பத்தோட இதுல வந்திருக்காங்கன்னு பாருங்க. எத்தனை பேர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்போ ஏன் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே நாம வர்றோம், மத்தவங்க வரமாட்டேன்றாங்க அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு நிச்சயமா கடவுள் நம்பிக்கை இல்லாத நாத்திகர்கள் ஒரு சில பேர் தான். அது நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ். அவங்களுக்கு பெருசா கூட்டம் கிடையாது. பெரும்பாலும் நல்ல பக்தர்கள் தான் வீட்டுக்குள்ளேயே. அப்போ அவங்களுக்கு கூட நம்ம வந்து விளக்கம் சொல்ல தெரியல அப்படின்னா எப்படி இது வளர்ச்சி பெறும்? அதாவது எனக்கு தெரிஞ்சுங்கய்யா, இவ்வளவு பெரிய தத்துவம் சுருங்கி போனதுக்கு காரணமே, நான் பயிற்சிக்கு வந்த காலத்துல இருந்து நானும் சில காலம் பேசிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, பயிற்சி வந்துட்டீங்க, அகத்தை முடிச்சிட்டீங்க, இன்னுமா கோயிலுக்கு போறீங்க இப்படி கேட்பாங்க. நானும் இது மாதிரி பேசியிருக்கேன். ஆனா கூட்டம் குறையும் போது ஏன் அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா அவங்க காரணம் சொல்லுவாங்க. நீங்க இப்படி சொல்றீங்க, எங்களுக்கு அதுல எல்லாம் உடன்பாடு இல்லை, காலங்காலமா கும்பிட்டு வரோம், தெய்வ குத்தம் ஆயிரும் அப்படின்னு வெளியேறுவாங்க. அப்ப எப்படி இதை பரவும்? அருமையான தத்துவம், இதோட உயர்ந்ததே கிடையாது. என் அனுபவத்துல சொல்றேன். வேதத்திரத்தை விட உயர்ந்த தத்துவம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனா ஏன் பரவல அப்படின்னா, இது போல எனக்கு எப்படி பேசும்போது இனிமா போறேன் கேட்டாங்களோ, அது போன்ற கேள்விகள் தான் பெரிய தடை. நீங்க தமிழ்நாட்டுல சமுதாயத்துல நமக்கு ஒரு நாத்திக கூட்டம் என்ற பேர் கூட இருக்கு, சரிங்களா? ஸோ இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லணும்னு சொன்னாக்க, இது போன்ற விளக்கங்கள் அறிவுபூர்வமான விளக்கங்கள். இப்ப நான் பேசுனதெல்லாம் பக்தி மட்டும்தான் பேசு, ஆனா பேசுனது போற வேதத்தையும் இல்லைங்களா? அதுதான் ஐயா. எனக்கு இன்னொரு குயிக்கான கேள்வி இருக்குங்க. இப்போ நீங்க பேசிக்கிறப்ப ஒரு வார்த்தை சொன்னீங்க, சில பேர் வந்து கோபத்தை விட்டுட்டேன்பாங்க, ஆசையை விட்டுட்டேன்பாங்க, அவங்களுக்கே தெரியாத இழந்து விடுபடல அப்படின்னு. எனக்கு வந்து கோபத்தை விடவே ஒரு குறிப்பிட்ட குடும்ப உறுப்பினர் மேல இருக்கிற கோபத்தை விட முடிய மாட்டேங்குது. ஒதுக்கி வேணா விட முடியும், மன்னிச்சு அந்த கோபத்தை இது பண்ண முடியல. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மனக்கசப்புனாலதான் நான் ஆசையை விடணும்னு எனக்கு ஒரு டவுட். இப்போ நான் ஆசையை விடுறேன், ஆனா அந்த ஆசை விடுறது வந்து உண்மையிலேயே நான் வந்து விரும்பி விடுறேனா அப்படின்னு. இப்ப நான் பெருசா அதை பண்ணணும் இதை பண்ணணுங்கிற கற்பனைகள் எல்லாம் என்னோட சின்ன வயசுல இருந்து வந்து அதையெல்லாம் விடுறேன் நான் இப்ப. ஆனா இதை விடுறது வந்து புரிதல்ல விடுறேனா இல்ல வந்து இந்த மனக்கசப்புல விடுறேனான்னு எனக்கே புரியல. அதாவது புரிதல்ல விடுவதற்கு கொஞ்சம் பக்குவம் வேணுங்க ஐயா. அதாவது ஆன்மீக அனுபவங்கள் வேணும். பெரும்பாலும் நாம் நிர்பந்தத்தின் பேர்லயே விட்டுறோம். நிர்பந்தத்தின் பேர்ல நமக்கு இருக்கும், அதனால விட்டுருவோம். ஆமா. ஏன்னா நீங்க வந்து கதையாயிரும். அதேதான். ஏன்னா குடும்பத்துல வந்து கோபதாபங்கள் வச்சுங்களேன், நிம்மதி போயிடும். அப்போ சாமி என்ன சொல்லுவாங்கன்னா, அது போகலைனாலும் கூட முதல்ல இருந்ததுக்கு இப்போதுக்கு மாற்றம் இருக்கா இல்லையா?
அட்லீஸ்ட் இல்லைன்னா டெய்லி பயிற்சி செய்ய வேண்டாம் இப்ப பாரு. 3 மாசத்துக்கு ஒரு பிரச்சனை தான் வருது. அப்போ முதல்ல வந்து கோவம் வந்தா ஒரு வாரத்துக்கு பேசாம இருப்போம். இப்போ வந்த உடனே மறந்து போகுதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய வளர்ச்சி பிரச்சனை வர்ற இல்லைங்க? ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிருச்சு. ஃப்ரீக்வென்ட்டா வர அதேதான். ப்ராப்ளங்கள் ஸோ குறைஞ்சிருச்சு. அதுதான். வந்தாலும் தவறுன்னு உணர்ற ஸ்பீடு வந்து அதிகமாகுது. ஏன்னா இது என்ன தெரியுங்களா, 2 ரீசன். ஒன்று வந்து நம்ம எப்பவுமே 13-14 ஃப்ரீக்வன்சியில் இருக்க முடியாது. அப்படி இருந்தா எதுவுமே நம்மளை பாதிக்காது. நம்ம இயல்பில் 20-25 ஃப்ரீக்வன்சியில் தான் வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகுது, இந்த பழைய அனுபவங்கள் மறந்து போகாது. கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்ட். இது சயின்ஸை ப்ரூவ் பண்ணியிருக்கிறது. அப்ப நம்மில் பதிந்த எதுவுமே வீண் போகாது, மறந்து போகாது. நினைவுக்கு வராமல் இருக்கலாமே தவிர உள்ள இருக்கும். அப்ப அந்த சிச்சுவேஷன் வரும்போது அதே போன்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற போது ஆட்டோமேட்டிக் உள்ள மேல வந்துடும். அப்ப என்ன செய்யறோம், அந்த நேரத்தில் அவேர்னஸோட ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு. சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா அது குறைஞ்சு போயிடும். அப்ப அகத்தா என்பது என்ன, இது போல ரெகுலரா பண்ணிக்கிட்டே வந்து அது உள்ள வரும்போதே நமக்கு தெரியும், வேண்டாம், இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு பெல் அடிக்கும். இன்னொரு கேள்விங்க, இன்னொரு பிரச்சனை இருக்கு. இந்த புரிய சொல்லுங்கய்யா. இந்த புரிதல்களை நம்ம அதிகப்படுத்த அதுல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நான் ஃபீல் பண்றது வந்து என்னன்னா, திரும்பி பாக்குறப்போ என்னோட ஒரு 14 வயசுல இருந்து இன்னைக்கு 40 வயசு, 26 வருஷம் லைஃப் திரும்பி பார்த்தேன்னா 14 to 40 நான் செஞ்ச செயல்கள்லாம் சிறப்பா தான் செஞ்சிருக்கேன். இப்படி நான் படிக்கிறது, வேலைக்கு போறது, திறமையா சம்பாதிக்கிறது, அது எல்லாமே ஏறிய முகமா தான் வந்திருக்கேன். ஆனா அது எந்த விதத்துல வந்து சேர்ந்த, எப்படி எல்லாத்தையும் அரவணைச்சு வந்தங்கிறது திரும்பி இந்த புரிதல் எல்லாம் வர்றப்போ லைஃப் இஸ் சோ ரிக்ரெட்ஃபுல். சம்டைம் எனக்கு வந்து ஒரு மாதிரி தாட்ஸ் வந்து ரொம்ப நெகட்டிவா வந்து இது என்ன வாழ்க்கை அப்படின்னு இப்படி. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா தவறு எல்லாமே இப்பவும் நான் சொல்றேன், ஏத்துக்க முடியல. என்ன சூழ்ந்து இருக்கிறவங்க மேல என்னோட குடும்ப நெருங்கிய உறுப்பினர்கள் தவறா பண்றாங்கிறது தெரியும். ஓகேங்களா, சரி நம்ம புரிதல் வச்சுக்கலாம், சாமியார் மாதிரி இருக்கலாம். அதுக்காக இந்த பொருளாதார உலகத்துல பேசிக்கான அடிப்படையை நம்ம செஞ்சு மீட் பண்ணி ஆகணும். அதையும் செஞ்சுதான் பண்ண முடியும். இது கூட இல்லாம அந்த ஒரு எதையுமே இல்லாம அவங்க வந்து இப்ப பார்க்க போறப்போ நான் ஒரு புரிதலுக்கு வர்றேன்ல, அந்த புரிதல் வந்து கடைசியில வந்து இந்த உலகத்துல வேற ஒண்ணும் இல்ல, பெரிய விஷயம் இல்ல, நம்ம சாப்பிடுறோம், மலங்கழிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை ஆன்மீக பாதையில வந்து புரிஞ்சுட்டு பண்றப்போ, இதைத்தான் என்னோட குறுமுறைப்புல 20 வருஷம் அப்படின்னா அவங்க மேல கோவப்பட்டு இருந்திருக்கேன். அவ்வளவு இந்த 2 நேரம் சாப்பாடு, 1 நேரம் மலங்கழிக்கிறதுங்கிறது தான் இந்த உலகத்துல கடைசியில மிச்சங்கிறது ஒரு புரிதல் வருது இல்ல. அந்த புரிதல் வர்றப்போ இந்த வார்த்தையை கொச்சையா சொல்லி திட்டி இருக்கிறானு இந்த முன்னாடி. அப்ப அவங்கள பாராட்டவும் முடியாது. அதுக்காக அவங்க அந்த புரிதல் அதை பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. திங்கிறதும் தூங்குறதும் அவங்களோட வேலையா இருந்தாங்கிறத கோபம் எனக்கு. அதை பாராட்டவும் முடியாது. அவங்க ஏதோ ஆன்மீக புரிதல் இதுதான் வாழ்க்கைன்னு இருந்தாங்க, அதுவும் கிடையாது. அவங்க இதை விட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த புரிதல் இல்லாம. ஆனா செஞ்சது இவ்வளவுதான். இப்ப நான் புரிதலோட வந்து கடைசியில் செய்ய போறதும் அதுதாங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நம்ம ரொம்ப தப்பா ஓடிட்டோமோ அப்படின்னு. அதாவது இது ஏன் கேக்குறேன்னா, இந்த புரிதல் வர சில சமயம் சூசைடல் தாட் வருது. இந்த லைஃப்ல ஒண்ணும் இல்லை, இது என்னத்தை முடிச்சுக்க வேண்டியதானே. அதாவது சில சமயம் என்னன்னா, இப்போ 40 வயசு வரைக்கும் சில இன்பங்கள், துன்பங்கள், ஒரு உச்சகட்டம், ஒரு 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 ஆழ்ந்த சோகம், பல விதமா வாழ்ந்து வந்துட்டோம். இன்னொரு 20 வருஷம் இதான் பண்ண போறோம், இதைத்தானே பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஆமா, அதாவது இது வந்து கடந்த காலத்துல நம்ம யோசிச்சு பார்க்கிற போது நிச்சயமா இது வருங்கய்யா. அதுவும் குறிப்பா யாருன்னா இந்த ஓவர் சின்சியாரிட்டி, ஹானஸ்டி. ஆபீஸ்ல, வீட்டுல நம்மளோட கடமைகள் எல்லாம் கரெக்டா செஞ்சிருப்போம், ஆனா அதுக்கான ரெகக்னைஸ் செஞ்சிருக்காது. கரெக்ட், அப்படித்தான் நான் ஃபீல் பண்றேன். அப்போ என்ன ஆகும்னா, இவ்வளவு நம்ம செய்து கூட ஒரு வார்த்தை பாராட்டு இல்லையே, அப்ப நம்ம வாழ்ந்த வாழ்க்கையே வந்து ஒரு அர்த்தமில்லாம போச்சு இல்லையா? அப்படி எண்ணம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா சூசைட் எண்ணம் வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்றோம், அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. தெளிவுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க சைக்காலஜிஸ்ட், டாக்டர்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, சூசைடிங் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப். அது முடியாது.
அதனால அது என்ன வரும்போது வந்துச்சுன்னா ஓகே ரைட். இப்ப என்ன பண்ண போறோம்? எல்லாரும் நம்ம விட என்ன சொல்றது, தண்டச்சூத்து தடிராமன் ஏகமா இருக்கிறாங்க உலகத்துல, இல்லைங்களா? சரிதாங்க. நாம் இருந்துட்டு போறதா ஒன்றும் பெரிய நட்டமே இல்லை. இன்னும் சொல்ல போனா நம்ம நல்லா செஞ்சுட்டு இருக்கிறோம். அவருடைய பயன் 4 பேருக்கு நடக்குது. நமக்கு இல்லை. ஒரு வேளை என்ன சொல்லுவோம், மேகத்தால் மழை பொழியும், மேகத்துக்கு லாபம் என்ன, இல்லைங்களா? சில பேர் கரெக்டுங்க. வாழ்க்கையும் அப்படித்தான். சில பேர் வாழ்க்கையும் அப்படித்தான். மற்றவங்களுக்காகவே நாம் படைக்கப்பட்டிருப்போம். சரிங்களா? சரிங்க. நீங்க இப்படி யோசிச்சீங்கன்னா தான் பாசிட்டிவ் சைடு வர முடியும். இல்ல அப்படித்தான் யோசிக்கிறேங்க. நீ ஏன் சாகணும்னு நினைக்கிறேன்? செத்துட்ட மாதிரி நினைச்சு உன்னோட இதை சுருக்கிக்க. அவ்வளவுதான். பிளஸ் வந்து அப்படி ட்ரீட் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி டெட்னு அவ்வளவுதான். நினைச்சு எமோஷனல் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்க. ஒண்ணு. ஆமா. ரெண்டாவது வந்து இன்னொன்னுங்கய்யா, அந்த உனக்குன்னு ஒரு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்ப நாங்க கனடால இருக்கோம். சில பல லட்சங்கள்ல சம்பாதிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனா இந்த சில பல லட்சங்கள் வந்து ஒரு குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்தி விடும். அந்த மாதிரி சில பேருக்கு கொடுத்து சந்தோஷப்பட்டு அதனால நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான். முழுமையா இருக்குன்னு நினைச்சு போய்க்கன்னு சொல்லி அப்படி ஆமா, ஆமா, மாத்திக்கிட்டேன் நான். அப்ப இந்த ஆமாங்க. மாற்றம் வந்து ம். எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து குடும்ப சூழல்ல அருமையான சந்தோஷமா அமைஞ்சிருந்தா என்னோட ஸ்பீடு வந்து இந்நேரம் ஊட்டியில ஒரு காட்டேஜ் வேணும், கோயம்புத்தூர்ல 5 ஏக்கர் தோப்பு வேணும், ஓகேங்களா, கனடால ஒரு காட்டேஜ் வேணும், வீடு, அப்படி ஓடக்கூடிய ஒரு ஆள் நானு. அப்போ ம். இந்த மனக்கசப்புனாலதான் இந்த இந்த இது சரியான பாதையான எனக்கு அடுத்து ஒரு டவுட் இருக்கு. இது வேற நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு. அதாவது இது ஒரு திருப்பு முனைன்னு வச்சுக்கங்கய்யா. இப்போ நீங்க திருநீலகண்டர்னு இருக்காரு பாருங்க, அவருடைய லைஃப்ல என்ன ஒரு யூ டர்ன் பாருங்களேன். அது வரைக்கும் எங்கெங்கயோ மேய்ஞ்சிட்டு இருந்தாரு. ஸோ அந்த அம்மா ஒரு நாள் தெரிய வந்துன்னு சொல்றாங்க, பல மாதிரி தீண்டிய கையால் என்னை தீண்டாதேன்னாங்க. அன்னைக்கு விட்டவர் தான் அவரு. இப்ப என்னாச்சுங்க, நீலகண்டன் திருநீலகண்டன் ஆயிட்டார். இது போல பட்டினத்தார் காதற்ற ஊசியும் வராதுகான் கடைபிடிக்கை, ஒற்றை வரி தந்த ஞானம், ஒரு மகன் கிடைச்சார். அது மாதிரி இந்த சூழல் தான் உங்களை வந்து இங்க கொண்டு வந்து இருக்கு வச்சுங்களேன். இப்ப இது என்னாச்சு, நீங்க பொருள் ஏற்கனவே சம்பாதிச்சிட்டீங்க, அது போதுமானது. இப்ப அருள் தான் நமக்கு வேணும். அதுக்கான மார்க்கம் மகர்ஷிட்ட வந்துட்டீங்க. அப்போ இது வந்து முழுமையான வாழ்க்கை. பொருள் மட்டும் இல்லாம அருளும் சேர்ந்து, இப்ப 40 வயசுன்றீங்க, இன்னும் 30-40 வருஷம் ஆயுசு இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஞானம் பெற்றுவிட மாட்டோமா ஒரு வேளை, இல்லைங்களா? அப்போ அது மாதிரி ஒண்ணு வாய்ப்புன்னு நினைச்சுங்களேன். சோ திருப்புமுனை, மனக்கசப்பு, சில ஆமா, எதிர்பார்ப்பு, தோல்வி, இதனால வர்ற திருப்புமுனை வந்து தவறு இல்ல. அது வந்து கிடைச்சதே நல்லதுதான் நினைச்சுக்க வேண்டியதான். ஆமா. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்த பிறகுதான் வந்து பல இடங்களுக்கு போக வர, ஒரு நாள் நேச்சுரோபதி போறேன். அங்க ஒரு மனவளக்கலை ஆசிரியர் வர்றாரு. அவர் பேசுறாரு. எனக்கு அந்த கருத்து பிடிச்சிருக்கு. போய் நாங்க ஜாயின் பண்றேன். எனக்கு 39 வயசு முடியிற போது நான் ஜாயின் பண்றேன் மனவளக்கலையில. 33 வருஷம் கண்டினியூஸ் எக்ஸ்பீரியன்ஸ், விட்டுட்டு போகல. அப்ப என்னுடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை வந்து இந்த வியாதி வந்தது தானே போச்சு. இல்லை நான் பாட்டுக்கு வழக்கம் போல ஊர் சுற்றிட்டு அதை பண்ணிட்டு இருந்திருப்பேன்ல. ஸோ இது போல ஒரு துன்பம், ஒரு அங்கீகாரம் இல்லாதது, அல்லது சில தவறான சுடு சொற்கள், இது எல்லாமே ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம திருப்பி போடக்கூடிய ஒரு திருப்பு முனையாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி நம்ம எடுத்துட்டோம்னாக்க இந்த வாழ்க்கை வந்து பொருள் மட்டும் வாழ்ந்துட்டு போன நிறைவு இருக்காதுங்க. ஸோ அந்த லைஃப் அப்படின்னா என்னன்னு அந்த அனாலிட்டிக்கல் நாலேஜ்ல இதுதான் வாழ்க்கை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி நம்ம ஒரு நிறைய வாழ்க்கைக்கு வந்துட்டோம்னு சொன்னாக்க அதுதான் வந்து ஒரு ஃபுல்ஃபில்டு லைஃப். ஏன்னா இந்த ஆத்மாவுக்கு வந்து ஏற்கனவே ஆத்மாவை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம் இன்னொரு டாப்பிக்கில். அது புதன்கிழமையிலும் சனிக்கிழமை சண்டேஸ் நடக்கும். ஸோ அப்படி ஆத்மாவுடைய இயல்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிறைவான பிரிவு, மீண்டும் ஒரு உடலில் இணையாத ஒரு பக்குவமெல்லாம் வரணும்னு சொன்னாக்க ஆன்மீகம் தான் துணை செய்யும். இல்லைன்னா அது பேய் பிசாசு அலைஞ்சிட்டு கிடக்கும். ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பை அவங்க உருவாக்கி கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிக்க வேண்டியதுதான். உண்மையும் கூட அதுதான். நமக்கு அது புரியறதில்லை. பெரிய நாலேஜுக்கு அதை ஏற்றுக்க முடியறதில்லை. சப்கான்ஷியஸில் பார்த்தீங்கன்னா அது புரியும்.
சரிங்களா ஐயா? ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க 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 வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாங்கள் இத்துடன் இன்றைய கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் குருவினர் வகுப்பு 122 இந்த சிறந்த சிந்தனை வழியை எமக்கு வழங்கிய முதல்நிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு